மேடம் வணக்கம் மேடம். இப்போ பொங்கல் 2025க்கு 5 படம் வந்திருக்கு. காதலிக்க நேரமில்லை, மதகஜ ராஜா, கேம் சேஞ்சரு, வணங்கானு, அதுக்கப்புறம் நேசிப்பாயா. இந்த 5 படத்துல பொங்கல் வின்னர் யார் நினைக்கிறீங்க? நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன், உங்களுக்கே நல்லா தெரியும். ஏன் அப்படின்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி, அதுவும் 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த மூவி வந்து இப்போ பயங்கர சக்சஸ் மீட்டே நடத்திட்டு போயிட்டாங்க. அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேம் சேஞ்சர் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு டிஃப்ரெண்டான சோசியல் உள்ள ஒரு படம்னு சொல்லலாம். நிறைய தெலுங்கோட பல விஷயங்கள் இருந்தாலும் காமெடிங்கிறத தாண்டி எனக்கு என்ன கேம் சேஞ்சர்ல பிடிச்சது அப்படின்னா, ஓப்பனா சொல்லணும்னா ஒரு ஐஏஎஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத தாண்டியும் ஒரு எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு சும்மா சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவோம். அது ஒரு டிபார்ட்மெண்ட், அவ்வளவுதான். அந்த தவிர நம்மளுக்கு வேற எதுவுமே தெரியாது. உண்மையில எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுதுங்கிற கேள்வி மட்டும் தான் நம்ம கேட்டுட்டு இருந்தோம். பட் அது வந்து எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்டான ஒரு ரோல், அது எவ்வளவு பெரிய விஷயங்கிறது. அந்த ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஒரு விஷயம் கரெக்டா செயல்பட்டா டோட்டலா ஆட்சியவே மாற்ற முடியுங்கிறது. அதாவது கேம் சேஞ்சர்ங்கிறது பொலிட்டிக்கல் சேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படம் ஃபுல்லாவே அப்படிதான் போகும். அதுக்கப்புறம் வந்து வணங்கான். ஆக்சுவலி பெண்கள் எல்லோருமே மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம் வச்சிருப்பாங்களே, ஒரு அஃபீஸ் நடக்குது அப்படின்னா அவனுக்கு இந்த மாதிரிலாம் தண்டனை கொடுக்கணும், இப்படிலாம் யோசிக்கணும். இப்ப ரீசென்ட்லி நிறைய நடக்குது, உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம மைண்டுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும்ல, இதெல்லாம் இப்படி பண்றவங்களெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை வந்து நாங்க உட்காந்து ஸ்கிரீன்ல பார்த்து ரசிச்ச மாதிரி இருந்தது. குழந்தைங்கள் கொண்டாட முடியாது, பட் பெரியவங்க எல்லாருமே பார்க்கலாம். கண்டிப்பா செக்ஸ் எஜுகேஷனை தாண்டி இந்த மாதிரி ஒரு விஷயங்களையும் சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு அந்த படம் பார்க்கலாம். ஆனா பட் ரொம்ப வெற்றி படம் அப்படின்னு சொன்னா அதுக்கு அடுத்து வந்த மதகஜ ராஜா தான் உண்மையில ஃபுல் என்டர்டைன்மெண்ட். 12 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ காமெடி ஜாம்பவான்கள்லாம் உள்ள இருந்திருக்காங்க. இப்படி படத்தெல்லாம் நம்ம 12 வருஷமா மிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு டோட்டல் மக்களே ஃபீல் பண்ண வச்சு செம்ம என்டர்டைன்மெண்டா போன ஒரு மிகப்பெரிய படம் நினைக்கிறேன் மதகஜ ராஜா. ஸோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் வின்னர். எனக்கு வந்து அதை தாண்டி பார்த்தீங்கன்னா காதலிக்க நேரம்ல மூவி வந்து February 14 விட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருந்தது. ஏன்னா அது ஒரு லவ் ஜானரு, டிஃப்ரெண்டான ஜானரு. இந்த காலத்துல அதை ஏத்துப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க, யாருமே ஒத்துக்கவும் மாட்டாங்க. ஆனா யோசிச்சதுக்காகவே டைரக்டர் உண்மையிலே பாராட்டணும். ஒரு பெண்ணா இருந்து அந்த அளவுக்கு யோசிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து பெண்கள் ஜானரான ஒரு லவ் சப்ஜெக்ட். அதை தாண்டி நேசிப்பாயாங்கிறது டோட்டல் பசங்களுமே இந்த மாதிரிலாம் லவ் பண்ண முடியுமாடா அப்படிங்கிற மாதிரி, எங்கடா இருக்கீங்க இந்த மாதிரிலாம் லவ் பண்றதுக்கு பசங்க அப்படிங்கிற அளவுக்கு கேட்கணும்னு தோன்ற அளவுக்கு இருக்க உள்ள ஒரு படம். ஸோ வெற்றி படம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா மதகஜ ராஜா தான். ஏன்னா ஃபேமிலியோட பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னாலே ஒரு மண்ணோட இது ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ற ஒரு டே நினைக்கிறேன். ஸோ அந்த டேல பசங்க பொண்ணுங்க அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஃபேமிலியா போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைச்ச படம் வந்து மதகஜ ராஜா.